வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் ஒருவர்களோடு சுகமுமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி கற்பகவள்ளி இசக்கிமுத்தம் அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிற இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ. வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அன்னமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமெல்லாம் கோடான கோடி அனுபவித்து கண்ட பலன் எனப்போ கருத்துணர் சிக்கனல் மூட்டி கருவாம் ஞான அறிவித்து குருவை அன்பே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய பஞ்சேந்திரிய தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். தொடர் நற்சிந்தனை 27ஆம் நாள் பகுதி. மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைப்போம். வாழ்க வளமுடன் ஐயா. வாங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, வேதாத்திரியமும் வேதாகமமும் 27ஆம் பகுதியிலே பாவத்தின் சம்பளம் மரணம் பற்றிய மேலும் சில கருத்துக்கள். யோவான் சுவிசேஷத்திலே வரக்கூடிய ஒரு வசனம், பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். இந்த
உலக இயக்க விதியின்படி எந்த ஒன்றும் கூடிய விரைவில் அழிந்து போவது இல்லை. எல்லாமே தர மாற்றங்களே. இறைத்துகளின் சேர்க்கையாகிய அணுக்களின் சேர்க்கையிலே வந்த பஞ்சபோதங்கள், ஜீவராசிகள், மனிதன் உட்பட அனைத்தும் மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டே வந்து மீண்டும் அது அணுவாக இறைத்துகளாக பிரிந்து சுத்த வெளியோடு கலப்படுவதற்கு ஒரு நீண்ட காலமாகும். இந்த வரலாற்றிலே ஒவ்வொரு மனிதனுடைய அனுபவங்களும் செயல்பாடுகள் அனைத்தும் கருமையத்திலே இருப்பாக அமைந்து விடுகிறது. அந்த பதிவுகளை எழுச்சி பெற்று மனமாக எண்ணங்களாக செயல்படும். இப்படி அதிகமாக பாவம் செய்தவனே அடுத்தவர்களுக்கு துன்பத்தை தந்து அவரது பாவத்தையும் இவன் சேர்த்து சுமக்கிறான். மகிழ்ச்சி சொல்வார்கள், நமக்கு யாருமே எதிரி கிடையாது. நமக்கு துன்பத்தை தருபவர்கள் நமது தீய வினை பயனை நம்மிலிருந்து வாங்கி கொண்டு மேற்கொண்டு அவர்கள் சுமக்கப் போகிறார்கள். அந்த நேரத்தில் உணர்ச்சி வயப்பட்டு நமக்கு துன்பம் தருபவனுக்கு நாம் திருப்பி துன்பத்தை தந்தோம் என்றால் நம்மிலிருந்து வெளிப்பட்டு போகின்ற பதிவு மீண்டும் நம்மிடத்திலே வந்துவிடும். இதைத்தான் பழி வாங்குதல் என்று சொல்வார்கள். பழி வாங்குதல். எனவே இயற்கையே யார் பாவம் செய்வதற்கு தயாராக இருக்கிறானோ அவனை கருவியாக கொண்டு இன்னொரு மனிதனின் பாவத்தை இவனிடத்திலே மாற்றம் செய்கிறது, டிரான்ஸ்பரண்ட். அதனால் பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு செயல்பாடுக்கும் மக்கள் அடிமைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்றார் பாரதியார். இவர் சொல்லுகின்ற சுதந்திர தாகம் என்பது இந்தியாவின் சுதந்திரம் அல்ல, ஆத்ம சுதந்திரம். என்று மடியும் எங்கள் புலன் அடிமைத்தனத்தின் மீது உள்ள மோகம். அடுத்தவர் நம்மை ஆட்சி செய்வதை யாரும் விரும்ப மாட்டார்கள். எனவே இந்த இடத்திலே இந்த கவி சொல்லுவது பிரிட்டிஷாரின் அதிகாரத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ரசிக்கவில்லை. அவரவர் புலன் சுகங்களிலே அடிமையாக இருப்பதை விரும்புகிறார்கள் என்பதைத்தான் பாரதியுடைய கவிதையும் விளக்குகிறது. அடுத்த வசனத்திலே, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த செயல் விளைவு தத்துவத்தை எல்லாம் போதித்து நம்மை தர்ம வழியில் திருப்பி மேற்கொண்டு பாவம் செய்யாதபடிக்கு நம்மை காக்க வருபவர்களே அவதார புருஷர்கள், ஞானிகள், குருமார்கள், சித்தர் பெருமக்கள். இவர்கள் காட்டுகின்ற சத்தியத்தை பின்பற்றி வாழ்ந்துவிட்டோம் என்றால் நிச்சயமாக நமது வாழ்க்கையில் துன்பங்கள் குறைந்து கொண்டே வந்து ஒரு கட்டத்தில் துன்பமில்லாத வாழ்க்கை சாத்தியம். அதைத்தான் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அதாவது ஆத்ம விடுதலை பெறுவது. இன்னொரு வசனத்துல, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால், குருவனுடைய சத்தியத்தை ஸ்ரத்தையோடு அக்கறையோடு பின்பற்றுகின்ற போது அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. அதாவது கொலை, தற்கொலை, விபத்து போன்ற அகால மரணங்களில் அவன் சிக்குவதில்லை. நிறைவான ஆயுள் வரைக்கும் வாழ்ந்து முடியலாம். இன்னும் பயிற்சியிலே தேர்ச்சி பெற்றால் ஜீவ சமாதி அடைவதும் சாத்தியமே. அடுத்த வசனத்திலே, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார்.
அதாவது இயேசுபிரானுக்கு முன்னால் வந்து சென்ற தீர்க்கதரிசி ஆபிரகாம். அவர் இயேசுபிரானை காண்பதற்கு ஆவலாய் இருந்தார். ஏனென்றால் கற்றாரை காமொருவர். ஞானிகள் ஞானம் பெற்றவரை நாடுவார்கள், விரும்புவார்கள். ஆண்டவரின் நட்பை நாடுவார்கள் என்பது பொருள். அப்போது இந்த வசனத்தை சொன்ன உடனேயே யூதர்கள் கேட்கிறாங்க, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு பதில் சொல்கிறார், ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன். இப்ப ஆபிரகாம் வந்து போன பிறகுதான் இயேசு அவதரிக்கிறார். ஆனா இயேசு என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாமுக்கு முன்னமே நான் இருந்திருக்கிறேன், இப்போ நான் தான் இருக்கிறேன்கிறார். இது எப்படி சற்று குழப்பமா என்று பார்க்கின்ற போது, பைபிளுக்கு முன்பு பகவத்கீதையிலேயே இந்த கருத்து இருக்கிறது. அதாவது கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், அர்ஜுனா, கர்ம யோகம் என்ற மகா யோகத்தை நான் விவஸ்வானுக்கு பகிர்ந்தேன். விவஸ்வான் மனுவுக்கு மொழிந்தான், மனு இச்சாவாவுக்கு மொழிந்தான். அத்தகைய உயர்ந்த ஞானத்தை இப்போது நான் உனக்கு நவில்கிறேன். அர்ஜுனன் கேட்டான், கிருஷ்ணா, உனக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட சம வயது. நீர் அன்றைக்கு விவஸ்வானுக்கு பகிர்ந்தீர் என்பதை நான் எப்படி நம்புவது, எப்படி தெரிந்து கொள்வது? அதற்கு கிருஷ்ண பரமாத்மா பதில் சொல்கிறார், அர்ஜுனா, உனக்கும் எனக்கும் பிறவிகள் பல கடந்து போயின. உனக்கும் எனக்கும் பிறவிகள் பல கடந்து போயின. அவற்றையெல்லாம் நான் அறிகிறேன், நீ அறிய மாட்டாய். அதாவது ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. அது ஒவ்வொரு சந்ததி வழியாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு வாழ்கின்ற இந்த ஆத்மா இதற்கு முன்பு எத்தனை உடல்களில் வாழ்ந்தது என்பதை அறிகின்ற திறம் தீர்க்க தரிசனம், ஆத்ம ஞானம். அதை பெற்றவர்கள் தெய்வத்துக்கு நிகரானவர்கள், நடமாடும் தெய்வங்கள். சாதாரண மனிதனுக்கு இதை அறிந்து கொள்வது சாத்தியம் இல்லை என்று கீதை பேசுகிறது. அதே போல இங்கே இயேசுபிரானுக்கு 50 வயது கூட ஆகவில்லை. ஆனால் ஆபிரகாம் இயேசுபிரானுக்கு முன்பு வாழ்ந்த முதிர்ந்த தீர்க்கதரிசி. அவர் வாழ்ந்த காலத்திலும் நான் இருக்கிறேன், இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றேன், என்றைக்கும் நான் இருப்பேன் என்பது பொருள். நான் இல்லாத காலம் இல்லை. அதாவது பிறப்பு இறப்பு என்ற எல்லைகளை கடந்தது இறைநிலை அல்லவா? அறிவாக எங்கும் இருப்பது இறைநிலை அல்லவா? அதைத்தான் இங்கே இயேசுபிரான் குறிப்பிடுகின்றார், நான் என்றைக்கும் இருப்பவன். இந்த வசனத்தை சொன்னுடனேயே யூதர்கள் இவன் பொய் சொல்லுகிறான் என்று இயேசுவை கற்களால் அழித்தார்கள். இன்னொரு வசனத்துல, யோவான் வசனத்துல இயேசுபிரான் சொல்கிறார், நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்கிறபடியால் பாவம் நிலைத்திருக்கிறது என்கிறார். குருடராய் இருந்திருந்தால் பாவம் இராது. பார்க்கிறோம் என்கிறபடியால் பாவத்தை செய்கிறீர்கள். அதாவது குருடனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இருட்டு தானே. அப்ப இருட்டில் இருள் என்ற ஒன்றை மட்டுமே பார்க்கின்றோம், மற்ற எதுவுமே புலன்களுக்கு தெரியாது. வெளிச்சத்தில் அனைத்து பொருட்களையும் பார்க்கலாம், அவற்றில் பேதங்களையும் காண்கிறோம். அந்த பேதப்படுத்துகின்ற போது நமக்கு பிடித்தது பிடிக்காது என்று தரம் பெறுகிறது. பிடித்ததை விரும்புகின்றோம், அடைய விரும்புகின்றோம். அடைவதற்கான வழிகளிலே தர்மம் சார்ந்தும் அடையலாம், முடியாத போது அதர்மத்தில் அடைய முயல்கின்றோம்.
அதர்மத்தில் முயல்கின்ற போது அது பாவமாக பரிணமிக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பேதங்களை கடந்த நிலைக்கு எப்படி போவது? அதுதான் ஆன்மீகம். மகிழ்ச்சியிடத்திலே ஒரு முறை கேட்டோம், நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு மாதிரியான நல்ல தீய குணங்கள் எல்லாம் இருக்கு. சாமிஜி, நீங்க எப்படி எங்களெல்லாம் சகிச்சுக்கிறீங்க? எங்களுக்குள்ள எத்தனையோ ஆசா பாசங்கள், கோபதமங்கள் எல்லாம் இருக்கு. எங்களெல்லாம் எப்படி நீங்க பார்த்து சகிச்சுக்கிறீங்க என்று கேட்டோம். அதுக்கு மகர்ஷி சிரித்து கொண்டே சொன்னார், நீங்கள் பார்க்கின்ற குணங்களை எல்லாம் நான் பார்க்கறதில்ல, உங்களுக்குள் இருக்கின்ற பிரம்மத்தை மட்டுமே நான் பார்க்கிறேன் என்றார். அப்ப குணங்களை பார்க்கின்ற போது விருப்பு வெறுப்பு வரும். அடிப்படையாக உள்ள பிரம்மத்தை பார்க்கின்ற போது பிரம்மத்தில் பேதமில்லை. எல்லோருக்குள்ளும் தூய்மையான பிரம்மமே அடிப்படையாக வீற்றிருக்கிறது. எனவே பிரம்மத்தை கண்டுவிட்டால் பாவத்தை செய்ய மாட்டோம். பேதங்களை பார்க்கின்ற போது பாவங்களை செய்து விடுவோம். எனவே பிரம்மத்தை காண வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். பேதம் கடந்த நிலைக்கு போகணும். பேதங்களை விரும்புவதாலும் மனம் திருந்துவதற்கு விரும்பாததாலும் யூதர்கள் இயேசுபிரான் மீது பழியை சுமத்தி அவருக்கு தண்டனை தர வேண்டும் என்று ராஜாவிடத்திலே வற்புறுத்தினார்கள் யூத குருமார்கள். மேலும் மக்களை தூண்டிவிட்டு இயேசுபிரானுக்கு எதிராக மன்னனை வற்புறுத்த சொன்னார்கள். அப்படி அந்த விசாரணை அன்று ஒரு பண்டிகை நாளாக இருந்தது. எனவே அரசன் சொன்னான், வருடா வருடம் பண்டிகை காலத்திலே ஒரு கைதியை நான் விடுதலை செய்வேன். இந்த வருடம் யாரை விடுதலை செய்வது? பிரபாசையா அல்லது இயேசுவையா என்று கேட்கிறார். மக்கள் சொன்னார்கள், பிரபாசை விடுதலை பண்ணு என்று. இந்த இடத்திலே பிரபாசன் யார் என்றால் அவன் ஒரு கல்வன். இதே பிரபாசன் என்ற வார்த்தை மகாபாரதத்திலும் உண்டு. பீஷ்மருக்கு அவன் அஸ்த வசுவாக இருந்த காலத்திலே அவனுக்கு பிரபாசன் என்று பெயர். அஸ்த வசுக்களுக்கு தலைவன் இந்த பிரபாசன். மற்ற 7 வசுக்களையும் அழைத்து கொண்டு வசிஷ்டருடைய ஆசிரமத்திலே நந்தினி பசுவை திருடி கொண்டு போய்விட்டான். அதனால் வசிஷ்டர் சாபத்தை கொடுத்து, நீ பசுவை திருடியதால் நீ பூலோகத்திலே மனிதனாக பிறந்து நீண்ட காலம் வாழ்ந்து பாவத்தை நீக்கிக் கொண்டு மீண்டும் இந்த லோகத்தை அடைவாயாக என்று சாபிக்கிறார். மற்ற 7 வசுக்களும் உனக்கு துணை செய்ததால் அவர்கள் பிறந்தவுடனே இறந்து விண்ணுலகம் போகலாம் என்றும் ஒரு சலுகை கொடுக்கிறார். அதன்படித்தான் கங்காதேவிக்கு 8 குழந்தைகள் பிறப்பதும் அதில் 7 குழந்தைகள் ஆற்றிலே போடுவதும் 8வது குழந்தையாக பீஷ்மர் நீண்ட காலம் வாழ்வதுமாக கதை போகிறது. இதுல என்ன ஒரு கருத்து என்றால், பீஷ்மர் நல்லவராக வாழ்ந்து கடனை முடிக்கிறார். ஆனா இந்த இடத்துல பிரபாசன் ஒரு கல்வனாக இருக்கிறான், திருடனாக இருக்கிறான். இங்க என்ன கருத்து என்றால், மக்கள் நமக்கு நன்மை தருபவர்களை மதிப்பது இல்லை, கல்வர்களையே விரும்புகிறார்கள் என்பது இங்க கருத்து. இது இன்றைக்கு அரசியலுக்கும் பொருந்தும் இல்லையா? நல்லோர்கள் அரசியலுக்கு வருவதே இல்லை. அப்படியே வந்தால் மக்கள் அதை ஆதரிப்பதும் இல்லை. அப்போ ஏன் தீயவற்றை நயந்து விரும்பி மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது ஒரு கேள்வி. அதற்கு காரணம் என்ன என்றால், மன்னன் கேட்கிறார், இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் பொறுப்பல்ல, நீங்கள் வற்புறுத்துவதால் இயேசுவுக்கு தண்டனை தருகிறேன். இந்த இரத்த பழிக்கு நான் பொறுப்பல்ல, இப்ப யார் பொறுப்பு என்று கேட்கிறார். உடனே மக்கள் சொல்கிறார்கள், இயேசுவின் இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்றார்கள். இந்த பாவத்தை நாங்களும் எங்கள் சந்ததிகளும்
ஏற்றுக்கொள்கிறோம். இது கழுவக்கூடிய பாவமா என்ன? அதனால் தொடர்ந்து மக்கள் துன்பத்தில் வாழ்வதற்கு காரணம் என்ன என்றால், மகான்களை அவமதித்த, கொலை செய்த பாவத்தின் சம்பளம்தான் தொடர்ந்து பல தலைமுறைகளாக சமுதாயத்தை வாட்டுகிறது. மகான்கள் துன்புறுத்துவது என்றால் உடல் ரீதியாக மட்டுமல்ல, அவருடைய தத்துவங்களை மதித்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது கூட அதிலே அடங்கும். தர்மத்தின் மீது அக்கறை இல்லை, பொறுப்பும் இல்லை. அறியாமையில் சிக்கிக் கொண்ட சமுதாயம் அதிலேயே வாழ விரும்புகிறதே தவிர அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்ற அடிப்படை தாக்கம் கூட கிடையாது. இன்றைக்கும் மனவளக்கலையிலே மகரிஷி அவர்கள் எத்தனையோ காலம் 96 வயது வரைக்கும், ஞானம் பெற்ற 35 வயது, 95 வயது முடிஞ்சு 96வது வயதிலே அவர் இயற்கை எழுதினார். இப்போ கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் இந்த ஆன்மீகத்தை மக்கள் மத்தியிலே பரப்புவதற்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்துக் கொண்டார் மகரிஷி அவர்கள். ஆனா எத்தனை பேர் இதை மதித்து ஏற்றுக்கொண்டார்கள்? மனோடக்கலையை ஏற்றுக்கொண்ட மக்களிலே எத்தனை பேர் பக்குவப்பட்டார்கள் என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது விடை இனிப்பாக இல்லை, நன்மையாக இல்லை. எனவே பொதுவாக மக்கள் இயல்பே ஆணவத்திற்கு துணை போவதே, அதர்மத்திற்கு துணை போவதே. தெய்வ நீதியான செயல்விளைவு தத்துவத்தை மகரிஷி அவர்கள் அற்புதமாக விளக்கியிருக்கின்றார். அந்த இயற்கை தத்துவத்தின்படி செயலுக்குரிய விளைவை நாம் சந்திக்கின்றோம். ஆனால் உடல் நலத்தையும் மன நிம்மதியையும் வசதிகளைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வாழ வேண்டும் இல்லையா? சென்னைக்கு புறப்பட்டு பெங்களூர் பக்கம் வண்டி ஏறினால் எங்க போய் சேருவோம்? எங்கே போக வேண்டுமோ அந்த பாதை பயணித்தால்தான் விரும்புகின்ற இடத்தை அடைய முடியும். தேர்வு செய்த இடம் ஒன்று, பயணிக்கின்ற திசை வேறு என்றால் எப்படி போய் அடைய முடியும்? அது மட்டுமல்ல, whether we deserve or not we demand. இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பக்தி என்பதை அது சிந்திக்க சொன்னா கூட மக்களுக்கு வெறுப்பு தான் வருதுங்க. யோசிச்சு பாருங்க, இப்படி செய்றீங்களே அப்படின்னா நம்மை அழித்தோடு தான் பார்ப்பாங்களே தவிர சிந்திப்பதுக்கு தயாராக இல்லை. அந்த யதார்த்தத்தை பாருங்களேன். விதிவிலக்கு இல்லாமல் எல்லோருமே கோவிலுக்கு போய் எதையாவது டிமாண்ட் தான், வேண்டுதலோடு தான் போவாங்க. ஸோ வெதர் வி டிமாண்ட், வி டிசர்வ் ஆர் நாட் வி டிமாண்ட். இதுதான் அவங்களுடைய அந்த கான்செப்டே அப்படிதான். நமக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ, நாம் விரும்பியதை அடைவதற்காக நாம் உழைத்திருக்கிறோமோ இல்லையோ, அல்லது நாம் விரும்பியதை பெறுவதற்கான புண்ணிய கர்மா இருக்கிறதோ இல்லையோ, எதையும் யோசிப்பது கிடையாது. எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும். எப்படி இறைவன் கொடுப்பான்? எப்படி கொடுப்பான்? எனவே புண்ணிய பலன் இல்லை என்றால் எந்த நன்மையும் இறைவன் தர முடியாது. அதுதான் அவனுடைய விதியே அப்படித்தான், தெய்வ நீதியே அப்படித்தான். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன தவறிழைத்து பரமனைப்பின் வேண்டுவதால் என்ற மகரிஷி மட்டுமல்ல, எல்லா மகனும் இதைத்தான் சொல்றாங்க. அப்ப அது ஏற்றுக்கொள்வதற்கு வெறுப்பு காட்டினால் எப்படி முடியும்? எனவே இறைவனை புகழ் பாடினால் மட்டுமே இறைவன் நமக்கு நன்மையை தந்துவிட மாட்டான் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு ஜீவன் உருவாகின்ற போதே அதற்கு தேவையான அனைத்தும் அதனுடன் இணைந்தே தான் இருக்கும். கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் உள் உணவை தந்து காக்கும் தயாளன் என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு இயக்கம் தோன்றுகின்ற போது இயக்கத்திற்கு மூலம் இருப்பு, தெய்வம், அறிவு, அதுதான் ஆற்றலாக எழுச்சி பெறுகிறது.
அதன் பிறகு நாம் போய் இன்னும் அதை எதை கொடு அதை கொடு என்று கேட்டால் எப்படி கொடுப்பான்? எனவே இறை நீதி அவரவரது கர்ம பயன்களின் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துள்ளது. அவரவர்க்கு அமைந்த வாழ்க்கை ஆண்டவனின் பிச்சை. இதை அறியாதொரு மனதில் அக்கறைக்கு இச்சை. இந்த நாட்டத்தில் நமது செயல் இறை நீதிக்கு முரண்படுகின்ற போது தகுந்த தண்டனையும் இறைவனை தான் நமக்கு அளிக்கின்றான். இதை உணர்ந்து ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் பாவத்தில் சிக்கி மரணத்தில், அகால மரணத்தில் முடிந்து போவோம். சரி, இதை சீர்திருத்துவதற்காகத்தான் மகன்கள் கருணையோடு அவதரிக்கின்றார்கள். பாவிகளே, இங்கே வாருங்கள், உங்கள் பாவத்தை நான் சுமக்கிறேன், நீங்கள் சாந்தி அடையுங்கள். இதுல என்ன உட்பொருள் என்றால் சரணாகதி, பூர்ணமாக ஒப்பு கொடுத்தல். இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்த பிறகு தனக்கென்று சுய ஆசைகளோ எண்ணமோ செயலோ இருக்காது. எனதென்ற பொருள் ஏது, எனதென்ற செயல் ஏது, நீ அல்லால் உலகம் ஏது என்று ஏற்றுக்கொண்ட சரணை அடைந்த நிலையே ஒப்பு கொடுத்தல். அப்போ மேற்கொண்டு பாவம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்காது என்பதுதான் சரணாகதி தத்துவம். மகிழ்ச்சி அவர்களும் பிரம்மஞான பயிற்சி கடைசி நாள் அன்று இறைநிலை தவம் எல்லாம் நடத்தி கொடுத்து விட்டு சான்றிதழ் தருகின்ற போது அன்பர்களிடத்திலே ஒரு காணிக்கை கேட்பார். குரு காணிக்கை தரணும் இல்லையா அப்படிம்பார். உன்ன என்ன சொல்லுவாங்க, சொல்லுங்க சாமி, எவ்வளவு குரு காணிக்கை? இல்ல இந்த அங்க இவ்வளவு அள்ளி கொடுக்க தயாரா இருப்போம். நீங்க பணத்துல நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு வேண்டிய குரு காணிக்கை என்ன என்றால், உங்களது 6 தீய குணங்களை எனக்கு குரு காணிக்கையாக கொடுத்து விடுங்கள் சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விட்டு சொல்லுவார். காணிக்கை கொடுத்த திருப்பி வாங்கக்கூடாது, தெரியும் இல்லையோ அப்படிம்பார். காணிக்கை தந்ததை திருப்பி வாங்கக்கூடாது, தெரியும் இல்லையோ அப்படிம்பார். இந்த கருத்து சுவாமிஜி நகைச்சுவையாக குறிப்பிட்டாலும் கூட அடிப்படை தெய்வ நீதியில இதுவும் ஒன்று. இதை மகாபாரதத்திலே ஒரு குறிப்பு இருக்கு. இப்போ இறைவனுக்கு நம்ம துதி பாடுவது மட்டும் அல்ல, எத்தனையோ பொருட்களை கொண்டு அவனை அலங்கரிக்கிறோம், சிறப்பிக்கிறோம், நைவேத்தியம் எல்லாம் படைக்கிறோம். அப்போ இறைவனுக்கு ஏதோ நாம் கொடுப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். இப்போ அது எவ்வளவு தவறு, அதில் உள்ள உட்பொருள் என்ன என்பதை தேட வேண்டும். அதற்கு மகாபாரதத்தில் உள்ள கருத்து என்ன பாருங்க. குருட்சேத்திர யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. கர்ணனை பாண்டவர் பக்கம் இழுக்கணும். கிருஷ்ண பரமாத்மா தூது போய் பார்த்தாரு, கர்ணன் மசியவில்லை. சரி, அம்மா மகன் பாசத்தை காட்டியாவது இழுக்க முடியுமா? குந்தி கிட்ட சொன்ன, நீ போய் நீதான் கர்ணனின் தாய் என்பதை சொல்லி பாண்டவர் பக்கம் அவனை அழைத்து வா. ஒருவேளை அவன் வரவில்லை என்றால், வரமாட்டான், ஒருவேளை வரவில்லை என்றால் 2 வரங்களை பெற்றுவிடு. ஒரு வரத்தால் அர்ஜுனை தவிர வேறு யார் மீதும் குறி வைக்க கூடாது. 2வது வரம், நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும், மறுமுறை கூடாது. சரி, 2 வரத்தை வாங்கியாச்சு. இப்போ நம்ம திரும்பி வருகின்ற போது கர்ணன் கேட்கிறான், இத்தனை நாள் கழிச்சு வந்தியா அம்மா, என்கிட்ட 2 வரத்தையும் வாங்கிக்கிட்டேன், எனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டியா? உனக்கு என்னப்பா நான் கொடுக்க முடியும்னாரு. இல்ல, 2 வரம் கொடு. ஒரு வரத்தால் யுத்தம் முடிகின்ற வரைக்கும் நான் தான் பாண்டவர்களின் அண்ணன் என்பதை சொல்லக்கூடாது. 2வது வரம், ஒருவேளை அர்ஜுனன் அம்பால் நான் இறந்து விட்டால் நீதான் எனது தாய் என்பதை உலகுக்கு அறிவிக்க வேண்டும். சரி, இது ஏன் உங்ககிட்ட கேட்கிறேன் தெரியுமா?
இறந்த பிறகு தாய் பேர் தெரியாத அனாதை என்று யாரும் என்னை தூற்றிவிடக்கூடாது. உனக்கு பிறந்த மகன் என்பது உலக அறிவிக்க வேண்டும். இன்னொரு வரம் ஏன் கேட்டேன்னு தெரியுமா? நீ போய் பாண்டவரிடத்திலே நான் தான் அவர்களுக்கு அண்ணன் என்று சொல்லிவிட்டால் உடனே தர்மன் நாட்டு உரிமையை அவன் எடுத்துக்கொள்ள மாட்டான், எனக்கு தந்து விடுவான். நான் அதை துரியோதனுக்கு தந்து விடுவேன். இப்படி கூட நாட்டை பெற்று துரியோதனுக்கு தரலாம் தாயே, அது கொடையாகவும் இருக்கலாம் தாயே. ஆனால் அங்க தேசத்தை எனக்கு கொடையாக தந்தவன் துரியோதனன். எனக்கு கொடை தந்தவனுக்கு நான் கொடை தருவது தர்மம் அல்ல என்பதனால் எனது வீரத்தின் மூலமாக பெற்றுத்தர விரும்புகிறேன் அப்படிம்பார். அப்போ கொடை தந்தவனுக்கு கொடை தருவது தர்மம் அல்ல. இது வியாச பகவான் சொன்னது. இப்போ படைத்தவன் யார்? அனைத்தையும் நம்ம தேங்காய், பழம், அது இது 1008 கொடுக்கிறோம். இவை எல்லாவற்றையும் படைத்தவன் யார்? இறைவன். எதற்காக? நமக்கு தந்த கொடை. இறைவன் தந்த கொடை இந்த வாழ்க்கையும் வாழ்க்கை வளங்களும். அப்ப நமக்கு கொடை தந்த இறைவனுக்கே நாம் காணிக்க போடுறது, அதை பண்றது, இதை பண்றது அப்படின்னா இது இறைவனை அவமதிப்பது அல்லவா? நாம் உப்பு இல்லாம போட்டுதான் ஆண்டவன் உப்புலியப்பன் சாப்பிட போறானா? இல்லை நான் போடுகின்ற பொங்கலுக்கும் பஞ்சாமிரத்துக்கும் இறைவன் காத்திருக்கிறானா? அப்ப இதோட உட்பொருள் என்ன என்றால், நிவேத்தியம் என்பது எனக்கு இந்த உடல் தந்து மனித வாழ்க்கை என்ற வாய்ப்பை தந்து இந்த வாழ்க்கைக்கு அவசியமான உணவு முதல் அனைத்தையும் தந்த இறைவா, இந்த உணவு நீ எனக்கு தந்ததற்கு நன்றி என்று நன்றி செலுத்துவதுதான் நிவேத்தியம் என்பதனுடைய பொருள். இறைவனுக்கு சோறு போடுறது இல்லை, அவருக்கு காட்டிட்டு நன்றி சொல்லிட்டு நம்ம சாப்பிடுறோம். இப்படி எல்லா சடங்குகளுக்கும் உட்பொருள் என்ன என்றால், நமது மேன்மைக்காக, நமது பக்குவத்திற்காக, நமது நன்மைகளுக்காகவே தவிர இறைவனுக்கு நம்மால் எதையும் கொடுக்க முடியாதுங்க. சரணாகதியை தவிர இறைவனிடத்திலே நாம் எதையும் கொடுக்க முடியாது. இதை புரிந்து கொள்வதுதான் உண்மையான பக்தி. அந்த பக்தியில் ஒழுக்கம் இருக்கும், அறம் இருக்கும், தர்மம் இருக்கும். ஒரு நாள் தேவ தரிசனமும் சாத்தியமாகும். ஆனா இன்றைக்கு இப்படித்தான் பக்தி இருக்கிறதா? உலகம் முழுவதும் பாருங்களேன், இப்படித்தான் இருக்கிறதா பக்தி? எல்லாம் வியாபாரத்தனமான பக்தி. எனவே கொடை கொடுத்தவனுக்கு கொடை கொடுக்க கூடாது என்பதனால் நம்முடைய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். சரி, இப்போ இயேசுபிரான் பாவத்தை சுமக்கிறார். அப்ப என்ன ஆகும்? நோய்களோ பிரச்சனை தீர்ந்து போகும். அப்போ அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? நீ சொஸ்தமானாய், மேற்கொண்டு துன்பம் வாராதபடிக்கு நீ பாவம் செய்யாதிருப்பாயாக. இப்போ உள்ள கஷ்டத்தை நான் தீர்த்து தருகிறேன், என் தவத்தின் வலிமையால் தீர்த்து தருகிறேன். ஓ, இது ரொம்ப சௌரியமா இருக்கே சாமி, சரி நான் போயிட்டு அடுத்த வாரம் வந்து பாக்குறேன், அதுக்குள்ள என்னென்ன முடியுமோ எல்லாம் பண்ணி வச்சிடுறேன், மறுபடியும் உங்ககிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்கிறேன். இப்படித்தான் இருக்கு. சோ தவறு என்பது தவறு செய்வது, அதுக்குத்தான் மன்னிப்பு உண்டே தவிர தப்பு என்பது தெரிந்து செய்வது. அப்ப தவறு என்பது முதல் அனுபவம், அதையே திருப்பி செய்தால் அது தவறு அல்ல, தப்பு. அப்ப தப்புக்கு தண்டனை இருக்கு. அதனால் இறைவன் நம்முடைய தவறுகளை மன்னிப்பதற்கு வாய்ப்பு தருவான். ஆனால் தெரிந்து மீண்டும் மீண்டும் அதையே செய்து கொண்டிருந்தால் அது தவறுகள் அல்ல, தப்பு, தெரிந்தே செய்வது. அப்ப அதற்கு தண்டனை உண்டு. அதனால் நீ இப்போது நலம் பெற்று விட்டாய், மேற்கொண்டு துன்பம் வாராதபடிக்கு நீ பாவம் செய்யக்கூடாது. இது புரிந்து கொள்ளாத காரணத்தினால வாழ்கின்ற வாழ்க்கையிலே வாழ்வமுடன் ஐயா நேரம் கூடி போச்சே,
வாழ்க வளமுடன் ஐயா. மீண்டும் நாளைக்கு பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன். ஐயா. நேரத்தை கவனிக்கலையே. சரிங்க, சரிங்க. சிறப்பு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அருமையாக தொடர் நற்சிந்தனை 2 நாள் இடைவெளி விட்டு இன்றைக்கு 10 தொடர்ந்ததால் நிமிஷம் எல்லோருமே லேட்டா போச்சுங்க. நான் டைமே வாழ்க வளமுடன். மன்னிக்கணும். வாழ்க வளமுடன். சிறப்பு நற்சிந்தனை, தொடர் நற்சிந்தனை தொடர்ந்து வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி இளங்கோ தங்கராசன் ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி முத்துச்சுடர்கொடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி கற்பகவள்ளி இசக்கி முத்து அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரி. போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலைவிளக்கம், பார் முழுவதும் உணவு நீ பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் மொழி தொன்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் தெளிவு மடிப்பு விழ சுழலும் நுண் வெண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வரம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நீழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநில உணர் பயணத்திலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.